இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எலிசா கோடரியை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தாங்கள் இருந்த இடம் நெருக்கமாக இருந்தபடியினால் கூடாரங்களை அமைப்பதற்காக மரங்களை வெட்டும்படி புறப்பட்டு போகிறார்கள். அவ்விதமாக மரங்களை வெட்டி கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன் வெட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய கோடரியானது ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. அப்பொழுது அவன் சத்தமிடுகிறான், ஐயோ, என்னுடைய கோடரி தண்ணீரில் விழுந்து விட்டதே, அதை நான் இரவலாய் வாங்கினதே, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்து கதறிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியானது தீர்க்கதரிசி எலிசாவிடத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது எலிசா அங்கே வந்து என்ன செய்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே எலிசா வந்த பொழுது அவர் செய்கிற காரியத்தை நன்றாய் கவனிங்கள். ஒரு கொப்பை வெட்டி எந்த இடத்துல கோடரி விழுந்ததோ அந்த இடத்துல அந்த கொப்பை போடுகிறார். அந்த இரும்பு மிதக்கிறது. அந்த இரும்பு மிதந்த உடனே எலிசா அந்த மனிதனை கூப்பிட்டு, நீ தேடிக்கொண்டிருக்கிறாயே, உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதே, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே, அந்த கோடரி இப்பொழுது மிதந்து கொண்டிருக்கிறது, போய் எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு இரும்பு கோடரி மிதப்பது என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதற்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்களில் இதுவும் ஒன்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவ்விதமாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என்ன கவனிங்கள். எலிசா அந்த மனிதனை கூப்பிட்டு கோடரியை மிதக்க பண்ணி நீ போய் அதை எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். அவனும் அதை போய் எடுத்துக்கொண்டான். இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன? இதே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தை இழந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கையை விட்டு கடந்து போயிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பிரச்சனையினாலே உங்களை நீங்களே வேதனையின் அனுபவத்தில் நடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி எனக்கு விடை கிடைக்கும்? யார் இதில் உதவி செய்ய முடியும்? இது மனுஷனால் முடியாதே, இனி இழந்தது தான். ஒருவேளை இந்த மனிதனும் கூட கோடரி தண்ணீரில் விழுந்ததுனாலே இனி அதை தேட முடியாது. யோர்தான் நதி வேகமாய் ஓடுகிற ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆற்றுக்குள்ளே விழுந்ததுனால அதை தேட முடியாது. ஆக இழந்தது தான். இனி நான் என்ன செய்வேன் என்று அங்கலாக்கிற ஒரு நிலையில் அவன் இருந்தது போல இந்த வார்த்தைகளை நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இழந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த வேதனையை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாதே, இந்த காரியம் இல்லாமல் என்னால் குடும்பத்தை நடத்த முடியாது என்று சொல்லி எதை குறித்து நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஏக்கத்திற்கு பதில் கொடுக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். காரணம், அன்றைக்கு இந்த கோடியை இழந்த மனிதனுக்கு இந்த சகல நன்மையும் கொடுக்கப்பட்டதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்த நன்மை அது ஒரு நாளும் உன்னை விட்டு போகக்கூடாது.
அதை உறுதியாய் நீ பற்றிக்கொள் என்பது தேவன் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. மாத்திரமல்ல, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது கையில் இருந்த கோலை கீழே போடுகிறான். அது பாம்பாக மாறுகிறது. ஆண்டவர் சொன்னார், அதனுடைய வாலை பிடி. அவன் வாலை பிடித்த உடனே மீண்டும் அது அவனுடைய கையிலே கோலாக மாறிவிட்டது. ஆம் அருமையானவர்களே, எப்படி நான் பாம்பை பிடிக்க முடியும், அது கடித்துடுமே என்கிற ஒரு பயம் நமக்கு உண்டாகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையின்படி அவன் வாளை பிடித்த பொழுது அவனுடைய கையில் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதே அற்புதத்தை இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்கள் விசுவாச அறிக்கையோடு வாளை பிடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், சகல சம்பத்துகளையும் அவன் இழந்தவனாய் நிற்கிற பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் பண்ணினார். முடிவிலே ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டான். அந்த தாவீதுக்கு திரும்ப கொடுத்த ஆண்டவர், அந்த இழந்து போன கோடரியை அந்த மனிதனுக்கு கிடைக்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். வேகமாய் சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அந்த கோடரியை குறித்து நாம் வாசிக்கிறதுல முதல் அனுபவம் என்ன என்று சொன்னால், அவன் பயன்படுத்தக்கூடிய பொருளை அவன் இழந்து விட்டான். இப்பொழுது எலிசா சொல்லுகிறார், அருமையான மனுஷனே, நீ இழந்து போனது மிதந்து கொண்டிருக்கிறது, போய் எடுத்துக்கொள். நீ இழந்து போன ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்திருக்கிறது, நீ போய் அதை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே சூனேமியாள் என்கிற ஒரு தாயாருடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா நாட்களில் வாழ்ந்தவள். 4வது அதிகாரத்தில் அவளை குறித்த சரித்திர சம்பவம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியை அன்போடு அரவணைத்து பாதுகாத்தவள். ஆசீர்வாதம், நன்மை, மேன்மை வேண்டும் என்பதை என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரே. இந்த தீர்க்கதரிசி சூனியாமின் இடத்துல உனக்கு என்ன தேவை என்று கேட்ட பொழுது, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறான். என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், அவங்களுக்கு குழந்தை இல்லை. தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. வளர்ந்து வருகிற நாட்களிலே தகப்பனாரோடு வயலுக்கு வேலைக்கு போன பொழுது அவன் தலை நோவுறது என்று சொல்லி வீட்டுக்கு வருகிறான், இடத்துல இறந்து போகிறான். 4ஆம் அதிகாரத்தில் இந்த சரித்திர சம்பவத்தை பார்க்க முடியும். இந்த செய்தி எலிசாவுக்கு கொண்டு போகப்படுகிறது. எலிசா வந்து இறந்து போன அந்த மனிதனை உயிர்ப்பிக்கிற சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். ஒரு நாள் இந்த எலிசா அந்த தாயாரை பார்த்து, சூனேமியாளை பார்த்து சொல்லுகிறான், தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது, 7 வருடங்கள் அந்த பஞ்சம் இருக்கும், அதனால நீ வேற எங்கேயாவது போய் அந்த நாட்களை நீ செலவு பண்ணு என்று சொல்கிறான். அதன்படி அவள் பெலிஸ்தர் தேசத்துக்கு போய்விடுகிறாள். 7 ஆண்டு முடிந்து திரும்ப வரும்பொழுது அவளுடைய வீடு, அவளுடைய வயல் நிலங்களை மற்றவர்கள் அபகரித்து கொண்டார்கள். ராஜாவிடத்தில் முறையிட போகிறாள். அதே தான் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ராஜாவிடத்தில் போய் கேட்கும்போது அந்த ராஜா என்ன சொல்கிறான் பாருங்கள். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கு உண்டான வயலின் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுக்குறான். அவன் நிலத்தை தான் கேட்க போனா, நிலமும் கிடைச்சிது. 7 வருஷம் பயிர் வைத்திருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் அவளுக்கு கிடைக்கிறது. எப்படி இது நடக்கிறது? நம்மால் முடியாது, தேவனால் கூடும். இழந்து போன சகலவற்றையும் அந்த சகோதரிக்கு, அந்த தாய்க்கு அங்கே திரும்ப கொடுப்பதை பார்க்கிறோம். அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை இழந்ததாய் நினைக்கிறீர்களோ அந்த இழந்து போன நன்மை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மாத்திரமல்ல, 2வது அந்த எலிசா அந்த மனுஷனை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்றால், உன்னை வேதனைப்படுத்திய கோடரி மிதந்து கொண்டிருக்கிறது, போய் எடுத்துக்கொள். உன்னை வேதனைப்படுத்தின காரியத்திலே உனக்கு ஒரு விடுதலை. அந்த மனுஷன் சந்தோஷமாய் போய் அந்த கோடரியை எடுத்துக்கொள்கிறான். 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் என்னை குத்தி கொண்டிருக்கிறது, அநேக வேதனை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறான். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே,
உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த வேதனையை நீக்க கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு கோடரை இழந்ததனால உண்டாகின வேதனையை அந்த மனிதனுக்கு நீக்கி கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வேதனையிலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த வேதவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட மனுஷி ஆலயத்தில் இருந்தாள். ஆண்டவர் அற்புதமாய் அவருடைய பலவீனத்தை மாற்றினாரே, அதே போல உங்கள் வேதனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும்படியாக, வேதனையின் அனுபவத்திலிருந்து நீங்கள் மீட்கப்படும்படியாக உங்களை விடுவிக்க கர்த்தர் இந்த நாளிலே வந்திருக்கிறார். மூன்றாவதாக அந்த மனிதனை பார்த்து எலிசா சொல்லுகிறான், இந்த கோடை இல்லாமல் நீ பிழைக்க முடியாதல்லவா? ஏனென்றால் நீ ஒரு மரவற்றவன், நீ அந்த கோடையில் இருந்தால் தான் பிழைக்க முடியும். ஆகினாலே உனக்கு உபயோகமானதை நீ போய் எடுத்துக்கொள், அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் இழந்த ஏதோ ஒன்று இல்லாமல் உங்களால் வாழ முடியாதல்லவா? உங்களால் தொழில் நடத்த முடியாதல்லவா? உங்களால் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதல்லவா? ஆகினாலே உங்களுக்கு அது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகினாலே அவரே சொல்லுகிறார், உனக்கு தேவையானதை, உனக்கு உபயோகமானதை போய் எடுத்துக்கொள். நீ இழந்து விட்டதா நினைக்கிறாய், போய்விட்டதே என்று நினைக்கிறாய். இல்லை, உன்னை தேடி அது வந்திருக்கிறது, இரும்பு மிதந்து கொண்டிருக்கிறது, போய் எடுத்துக்கொள் என்று சொன்னவர் உங்களுக்கு உபயோகமானதை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலே நான் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்திலே 10 வெள்ளிக்காசு உடைய சகோதரி ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டாள். அந்த வெள்ளிக்காசை தேடி வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி அவ்விதமாய் தேடி கண்டுபிடித்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறாள் பாருங்கள். அதே போல நீங்கள் இழந்து போன உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் இப்பொழுது தர ஆயத்தமாயிருக்கிறார். அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், அது இல்லாமல் ஒருவேளை இந்த மனுஷனுக்கு அந்த கோடரி இல்லாமல் அவன் பிழைக்க முடியாது. அதே போல நீங்கள் இழந்திருக்கிற இந்த காரியம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. கர்த்தர் அதை அறிந்தபடினால் அதை உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கடைசியாக அவன் யாராவது எனக்கு எடுத்து தரமாட்டார்களா? எப்படி நான் வீட்டுக்கு போக முடியும்? அது இரவலாய் வாங்கினதே நான் திருப்பி கொடுக்க வேண்டியது என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தான். எலிசா சொல்கிறார், நீ எதிர்பார்த்தது மிதந்து கொண்டிருக்கிறது, போய் எடுத்துக்கொள். இந்த வார்த்தையில கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களை தேடி வந்திருக்கிறது. விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்வீர்களா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எலிசா அந்த கோடரியை மிதக்க பண்ணினான், அவன் போய் எடுத்துக்கொண்டான். அவன் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன? நீ இழந்தது உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. உன்னை வேதனைப்படுத்தின காரியத்தில் நன்மை உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு உபயோகமானது உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீ எதிர்பார்த்தது உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேளைக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் எதை இழந்தார்களோ, எந்த நன்மை இழந்தார்களோ, அந்த நன்மை நீர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். விசுவாசத்தோடு உம்முடைய கரத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆச்சரிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A, தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.